நாம யோசிப்போம் இல்லையா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு சின்ன வரியில நம்ம வாழ்க்கைக்கே தேவையான ஒரு பெரிய ஞானம் ஒழிஞ்சிருக்கோன்னு. இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு பழங்கால வரியோட உண்மையான அர்த்தத்தை ஒரு சிம்பிளான கதை மூலமா ஆழமா பார்க்க போறோம். இந்த வரிகளை கொஞ்ச நேரம் பாருங்களேன். இது வெறும் வார்த்தைகள் மட்டும் அல்ல, இது ஒரு வழிகாட்டி. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பணிவா இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு அழகுதான். ஆனா ஏற்கனவே செல்வம், அதிகாரம்னு எல்லாம் வச்சிருக்கிறவங்க கிட்ட இந்த பணிவு இருந்துச்சுன்னா, அது அவங்க கிட்ட இருக்கிற மத்த எல்லா செல்வத்தை விட ஒரு படி மேல போய் ஒரு கூடுதல் செல்வமா ஜொலிக்கும். ஓகே, இந்த ஐடியாவை ஏதோ ஸ்கூல் பாடம் மாதிரி பார்க்காம ஒரு நிஜ வாழ்க்கை அனுபவமா பார்த்தா எப்படி இருக்கும்? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். பணிவுன்னா பயம் கிடையாது, அது ஒரு பலவீனமும் கிடையாது. நம்ம கிட்ட எல்லா பவரும் ஸ்ட்ரென்த்தும் இருந்தும் கூட அதை ரொம்ப நிதானமா இரக்கத்தோட ஹேண்டில் பண்ற அந்த பக்குவம் இருக்கு இல்லையா, அதுதான் பணிவு. நம்ம கதையோட ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. இந்த உலகம் எதெல்லாம் பெரிய சக்சஸ்னு சொல்லுதோ அது எல்லாத்தையும் அவர் அடைஞ்சிட்டார். அவர் இருந்த ஃபீல்ட்ல அவர் செஞ்ச சாதனைகளால அவரோட பேரு ரொம்பவே ஃபேமஸ். அவர் ஒரு வார்த்தை சொன்னா ஆயிரக்கணக்கான பேர் கேட்கிற அளவுக்கு பவர் அவர்கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் மூலமா வந்த கணக்கே இல்லாத சொத்தும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம், இது அவர் சம்பாதிச்ச முதல் வகை செல்வம் மட்டும்தான். அப்படி ஒரு நார்மல் டேல அவரோட பளபளன்னு இருந்த காஸ்ட்லியான கார்ல ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்பதான் ஃபுட் டெலிவரி பண்ற ஒரு பையன் அவனோட ஸ்கூட்டர்ல வந்து யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த கார் மேல லைட்டா உரசிட்டான். கார்ல ஒரு பெரிய கோடு விழுந்துருச்சு. அந்த நிமிஷம் அங்க இருந்த எல்லாருடைய கண்ணும் அந்த சிஇஓ மேலதான். இவ்ளோ பெரிய போஸ்ட்ல இருக்கிறவரு இப்ப என்ன பண்ண போறாரு? எல்லாரும் அவர் பயங்கரமா கோவப்படுவார்னு எதிர்பார்த்து நின்னாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விலை உயர்ந்த ஒரு பொருளை யாராவது டேமேஜ் பண்ணிட்டா உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? ஆனா அவர் எல்லாரையும் அப்படியே ஷாக் ஆக்கிட்டாரு. கோவப்படுறதுக்கு பதிலா கார்லேருந்து ரொம்ப அமைதியா இறங்கி வந்தாரு. பதட்டத்துல நின்னுட்டு இருந்த அந்த பையன்கிட்ட போய், தம்பி உனக்கு ஒன்னும் அடிபடலையா அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேட்டாரு. அங்க அதிகாரம் தெரியல, பணிவுதான் தெரிஞ்சது. அவரோட அந்த ஒரு பணிவான செயல் எப்படி அவருக்கு ஒரு புது விதமான, இன்னும் சொல்லப்போனா ரொம்பவே மதிப்புள்ள ஒரு செல்வத்தை சம்பாதிச்சு கொடுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். கார்ல ஏற்பட்ட டேமேஜுக்கு அந்த பையன்கிட்டேருந்து ₹1 கூட அவரை கேட்கல. பயத்துல நடுங்கிட்டு இருந்த அந்த பையனை பார்த்து, பரவாயில்ல தம்பி பாத்து போ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அனுப்பி வச்சாரு. பாருங்க, அந்த ஒரே ஒரு சிம்பிளான பணிவான செயலால அவரு காசு கொடுத்து வாங்கவே முடியாத சில உண்மையான சொத்துக்களை சம்பாதிச்சாரு. மக்கள் மனசுல அவர் மேல இருந்த மரியாதை பல மடங்கு ஏறிச்சு. அவர் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துச்சு. அவரோட கம்பெனில வேலை செஞ்சவங்களுக்கு அவர் வெறும் பாஸ் மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனுஷனாவும் தெரிஞ்சாரு. இந்த மாதிரி ஒரு விசுவாசம்தான் ஒரு கம்பெனியோட பெரிய பலமே. இது ஒரு பாசிட்டிவான கல்ச்சரை உருவாக்கி வேலை செய்யறவங்களையும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் சக்சஸ்க்கு அடித்தளமா அமைஞ்சது. சரி, இப்போ இந்த கதையோட முடிவு நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த பழைய வரிகளோட கனெக்ட் பண்ணி பாப்போமா? இப்ப இந்த வரிகளை மறுபடியும் பாருங்க. இதோட உண்மையான ஆழம் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த சிஇஓக்கு அவரோட காரை விட, அவரோட அதிகாரத்தை விட, அந்த ஒரு நிமிஷத்துல அவர் காட்டின அந்த பணிவு தான் மிகப்பெரிய சொத்தா மாறிடுச்சு. அப்போ செல்வம்னா கையில இருக்கிற காசு மட்டும் இல்ல, அது நம்ம குணத்திலயும் இருக்கு. மெட்டீரியல் வெல்த் நமக்கு பவரையும் கம்ஃபர்ட்டையும் கொடுக்கலாம். ஆனா பணிவுங்கிற செல்வம் தான் நமக்கு மரியாதையும் உண்மையான விசுவாசத்தையும் சம்பாதிச்சு தரும். அதுதான் வேலை கொடுத்து வாங்க முடியாத, ஆனா நாம சம்பாதிக்க மட்டுமே முடியற ஒரே புதையல்.